சிடி ஸ்கேன் வந்து எக்ஸ்ரே மூலமாக தான் நமக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு எக்ஸ்ரே சோர்ஸ் இருக்கும், அந்த எக்ஸ்ரே சோர்ஸு பேஷண்ட் உடம்பை சுற்றி அது வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த பெரிய மிஷின் மாதிரி பார்க்குறோம். அந்த மிஷினில் வந்து உள்ள ஒரு டியூப் இருக்கும், எக்ஸ்ரே டியூப், பயங்கர வெயிட்டான டியூப். அது வந்து ஒரு 1/2 டன் வெயிட்டு. அது வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 தடவை அந்த பேஷண்ட் உடம்பை சுற்றிட்டு இருக்கும். அது டனல்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, டனல்குள்ளே போகிறதுல வந்து பேஷண்ட் உள்ளே போகிறாங்க, சுற்றி வந்து நமக்கு அந்த எக்ஸ்ரே டியூப் சுற்றுது. இதில் வந்து தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. பேஷண்ட் உடம்புக்கு தாண்டி பின்னாடி போகும்போது அங்கே எக்ஸ்ரே டிடெக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆனதை நம்ம கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி கடைசியாக இமேஜ் கொடுக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி சிங்கிள் எக்ஸ்ரே டியூபுக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன பண்ணாங்க, 2 டியூப் வச்சாங்க. 2 டியூப் வச்சிங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ஹாஃப் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் டைம்லையும் நம்ம வந்து இமேஜ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபார் கரோனரி ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவோம், சிடி கரோனரி. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். மற்றபடி உடம்புக்குள்ள உள்ள ரத்த ஓட்டங்கள் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்.